இறை தூதர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். உங்களுக்கு இப்படியொரு காலம் வரும். ஒரு உணவு தட்டில் இருக்கும் உணவை பங்கு போட்டு உண்பதற்காக ஏனையோரையும் அழைப்பது போல் முஸ்லிம்களாகிய உங்களை தாக்குவதற்காக ஏனைய சமூகத்தவர்கள் அனைவரும் ஒன்று திரளும் ஒரு காலம் மிக விரைவில் வரும் என்று கூறுகின்றார்கள். அப்போது அங்கிருந்த சஹாபாக்களில் ஒருவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் அந்த அளவுக்கு நாங்கள் சிறுபான்மையாக இருப்போமா என்று கேட்கின்றார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இல்லை, நீங்கள் அதிக எண்ணிக்கையில் தான் இருப்பீர்கள். ஆனால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் சருகுகளைப் போல் உறுதியற்றவர்களாகவே இருப்பீர்கள். ஒருவருக்கொருவர் முரண்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்களிடம் ஒற்றுமை இருக்காது. உங்களை பற்றிய அச்சத்தை எதிரிகளின் உள்ளங்கள் இருந்து அல்லாஹ் அகற்றி விடுவான் என்று கூறுகின்றார்கள். மேலும் உங்கள் உள்ளங்களில் பஹன் குடிகொன்றுவிடும் என்று கூறுகின்றார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், பஹன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வுலக வாழ்வின் மிக அதீத பற்றும் மரணத்தை வெறுக்கும் தன்மையுமே பஹன் என்று பதிலளிக்கின்றார்கள். ஆதாரம் அபூ தாவூத் 42:97. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.